ஹலோ, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பாசிப்பருப்பு மாவு உருண்டை. நம்ம சேனலில் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பாசிப்பருப்பு மாவு உருண்டை செய்கிறதுக்காக நான் 1/2 கிலோ பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1 கப் வெள்ளை சர்க்கரை, 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1/2 கப் வெள்ளை சர்க்கரையை கூட எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி டேஸ்ட்டுக்காக 1 கப் வெள்ளை சர்க்கரையும் 1/2 கப் நாட்டு சர்க்கரையும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பை 2 உடச்சி எடுத்திருக்கேன். கூடவே ஏலக்காய் விதைகள், அப்புறம் உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளை சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை, ஏலக்காய் விதை எல்லாம் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது பாசிப்பருப்பை வானிலையில் சேர்த்திக்கிட்டு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பவுடரை சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம துண்டு துண்டாக உடச்சி வச்சுருந்த முந்திரி பருப்பை நெய்யில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பாசிப்பருப்பு பவுடர் பண்ணி வச்சுருந்ததில் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருந்த சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மாவு உருண்டை பிடிக்கிறதுக்காக நெய்யை அடுப்பில் வச்சு உருக்கி எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா மாவில் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெய்யில் வறுத்தெடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம உருக்கி வச்ச நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஓரமாக ஊற்றி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பாசிப்பருப்பு மாவு உருண்டை ரெடி. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.